பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த கால வேளை மகிமைப்படுவதாக. இந்த அதிகால வேளையில் நான் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க தேவன் தந்த நல்ல இந்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிற ஒரு தெய்வ பிள்ளை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவனை தேடுகிற ஒரு தெய்வ பிள்ளையானால் நம்முடைய நன்மைகள் குறைவுபடாது. நன்மை குறைவு என்று வரும்போது எந்த சூழ்நிலையில் தேடுவோம்? நன்மை குறையும் போது, நெருக்கம் வரும்போது, பாடுகள் வரும்போது, பற்றாக்குறை நேரத்தில் மற்ற மனிதரை அல்ல, தேவனை தேடுகிற. எப்படி தேடுவது? ஜெபத்தில், வேத தியானத்தில், தேவ சந்நிதியில் காத்திருப்பதில், உபவாசத்தில் தேவனை தேடும்போது அவர் நன்மைகளுக்கு வாசல்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இந்த நாளிலும் அந்த நன்மை நமக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. இருதயத்தில் பதித்து கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திக்கட்டும், நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கும் நம்ம இணைந்து ஒருமித்து இந்த வார்த்தையை பற்றி கொண்டவர்களாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல அதிகால வேளையில் நம்முடைய சன்னதியில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காய் உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. உம்மை தேடுகிற எந்த தெய்வ பிள்ளைகளும் ஆண்டவரே நன்மையில் குறைவுபடக்கூடாதப்பா. உடைய வசனம் அப்படி ஆணித்தரமாய் உறுதிப்படுத்தி எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் அது வெளிப்படுகிறது. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி அடைக்கலாம், ஆனால் உம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் இந்த நாட்களில் தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாய் பிள்ளைகளுடைய நன்மையின் குறைவுபாடுகள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது, எந்தெந்த ஆண்டவரை குறைவுகள் காணப்படுகிறது, ஏன் காணப்படுகிறது என்பதை இந்த நாட்களில் அறிந்து உம்மை தேடுகிற ஒரு இருதயம் எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் கொடுங்கப்பா. உம்மை பற்றி கொள்ளுகிற இருதயம் எல்லா தெய்வ பிள்ளைகளும் கொடுங்க. கர்த்தர் இன்னும் ஆண்டவர் எல்லா குறைவுகளுக்கும் நீங்களாக்கி ஒரு நன்மையும் குறைபடாதபடி ஒவ்வொருவரையும் போஷித்து உடுத்து வித்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரை தேடுங்கள். உங்களுடைய எல்லா நெருக்கடிகளிலும் அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். God bless you. Praise the Lord.